பெரிய அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். ஆமென். தாவீதுக்கு வந்த எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவர் சூழ்நிலையை நல்ல மனசுல வச்சு உடனே அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இதை நான் பின்தொடரணுமா, இதை நான் ஜெயிச்சிடலாமான்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு, அந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு. ஜோமணி முடிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு வழி நடத்தல கத்தர் கொடுத்தாரு. நம்ம ஜெபத்திலே நல்ல வழி நடத்தல தருவார். ஆமென். ஒரு ஜெபம் பண்ணிடுவோம் எல்லாரும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது நல்ல வழி நடத்தல் கிடைக்கட்டும், நான் ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நான் எந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களுக்கு நல்ல பதிலை கத்தர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெப குறிப்புகளை வச்சு எல்லாம் ஜெபிக்கணும். வசனம் வாசிக்கும் போதே ஜெபிக்கணும், வசனம் வாசிட்டு இருக்கும் போதே ஜெபிக்கணும், செய்திகளை கொடுக்கும் போதே மனசுகளை ஜெபிக்கணும். ஆண்டவர், இந்த வசனத்தின் மூலமா என்ன வழி நடத்துங்க, இந்த வசனம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். எல்லாரும் களத்துல நல்லா இறங்கிட வேண்டியதான். இது ஒரு கடைசி காலம். நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறிடணும். யாராவது ஒரு பிரச்சனையை சொன்னா உடனே நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். ஆமென், ஆமென். என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுதேன். படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையே, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் சொல்லுங்க? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்வார். இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை நம்ம கர்த்தர்ட்ட வாங்கணும். எப்படி வாங்கினாரு இந்த தாவீதுன்னு சொன்னா, அவருக்குள்ள ஒரு விசேஷித ஆவி உள்ள இருந்துச்சு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது எல்லாருக்குள்ளேயும் எப்படி ஒரு அனுபவங்கள் கிடைக்கணும். முதல் குறிப்பு, தாவீது சூழ்நிலைகள் மத்தியில நல்லா ஜெபிக்க பழகிட்டார். ரெண்டாவது, தாவீது சூழ்நிலைகள் மத்தியில் அவர் அபிஷேகத்தோடு இருந்தார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது சாமுவேல் ஊழியர்கள் வருவாங்க போயிடுவாங்க, ஊழியர்கள் வருவாங்க போயிடுவாங்க. இங்க இருக்க நீங்களும் இங்க சபையில் இருக்க ஒவ்வொருவரும் எந்த கிருபையில் இருக்குன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி பெர்மனண்டா இருந்தார். ஆமென், ஆமென். யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் தங்கி இருக்கோ அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கடியில் வந்தாலும் ஜெயிச்சு வந்துரும்.